பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கர்த்தர் நமக்கு தந்த வேத வார்த்தை என்ன அப்படின்னா, மத்தேயு சுவிசேஷம் அதிகாரம் 6 வசனம் 33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். என்ன, நம்ம இதில் ரெண்டு விஷயம் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யம், இரண்டாவது அவருடைய நீதியை நம்ம தேடணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, சர்ச்சில் உள்ள ப்ரோக்ராம், அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, காத்திருப்பு கூட்டம், இன்னும் உபவாச கூட்டங்கள், இது எல்லாமே நம்ம தேடி போய் அப்படி ராஜ்யத்தில் நம்ம நிற்கிறோம் என்று நினைக்கிறோம். அது ஒரு பக்கம், அதில் அப்படி ராஜ்யத்தில் ஒரு பகுதி தான் அது. ஆனால் அதுவே போதுமானது என்று நம்ம நினைக்கிறோம். அப்படி ராஜ்யம் என்ன அப்படின்னா பரலோக ராஜ்யம். நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு நம்ம என்ன விஷயங்கள்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னா, அவருடைய நியமங்கள், நியாயப்பிரமாணங்கள், 10 கட்டளைகள், இவைகள் எல்லாம் நம்ம கடைபிடிக்கணும். அது தேவனுடைய ராஜ்யத்திற்கு போவதற்கு உண்டான ஒரு காரியம். நம்ம இப்போ சர்ச்சில் உள்ள ப்ரோக்ராம் மட்டும் அட்டன் பண்ணால் போதும், எப்படியாவது ஞாயிற்றுக்கிழமை சீக்கிரமாக போயிடணும், அப்படி ராஜ்யத்தை தேடிடணும் அப்படின்னு நினைக்கிறோம். இதில் ஒரு என்ன அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நம்ம எல்லாரும் மைண்டில் வச்சுருப்பாங்க. ஆனால் தேவன் விரும்புகிற ராஜ்யம் என்ன தெரியுமா? தேவன் முழு மனதோடும், முழு ஆத்துமாவோடும், முழு பலத்தோடும் நீங்கள் அவரை தேடுகிற பொழுது நிச்சயமாக அதற்குண்டான பலனை பெற்றுக்கொள்ள முடியும். எப்படி முழு ஆத்துமா, முழு பலத்தோடு நம்ம தேடுறது அப்படின்னா, அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கிற பொழுது தான், அந்த ராஜ்யத்திற்கு உண்டான காரியத்தை நம்ம செய்கிற பொழுது தான் அந்த முழு பலத்தோடு நம்ம அதை செய்ய முடியும். இன்னொரு பக்கம் நீதியும் தேடுங்கள். இன்னைக்கு நிறைய விஷயங்கள்ல எல்லா ஜனங்களுமே பார்த்தீங்கன்னா அநீதியின் பக்கத்தில் நிற்கிறத நம்ம பார்க்க முடியும். எப்படி அப்படின்னா, சொந்த பந்தங்கள், இன்னும் ஃப்ரெண்ட்ஸு, இன்னும் உடன் பிறந்தவர்கள் யாராவது ஒரு அநீதியான ஒரு காரியம் செஞ்சாங்க அப்படின்னா, நாம் என்ன பண்ணுவோம், அவங்க இந்த காரியம் பண்ணியிருக்கவே மாட்டாங்க, நாம் என்ன சாதிப்போம் பாருங்க. அது நீதியான காரியம் கிடையாது. இப்போது தேவனுக்கு பிரியமான நீதி எது அப்படின்னா, அவர் விரும்புகிற நீதியை நாம் செய்கிறவர்களாக நம்ம இருக்கிற பொழுது, அது யாராக இருந்தாலும், இரத்த உறவாக இருந்தாலும், சொந்த பந்தமாக இருந்தாலும், ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும், நம்ம என்ன செய்யணும்னா கர்த்தருடைய நீதியை நிலைநாட்டுகிறவர்களாக இருக்கிற பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லியிருக்கிறாரு. ஸோ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார். இந்த வேத வார்த்தையின்படி கர்த்தரை தேடி பாருங்க, கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.